ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிஆர் ரியாக்ஷன். ஸோ எனக்கு சூப்பரான ஒரு மூவி வந்து பார்க்குறோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் மூவி வந்திருக்கு. ஸோ அந்த படத்தோட பேர் என்னன்னா ரோமியோ. எஸ், நம்ம விஜய் ஆண்டனி ப்ளஸ் மின்னார் நிரவி மால் டெப்டும் அந்த பாட்டு ஆடுங்க. அந்த ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான ஒரு காம்போ ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ படத்தில் ஸ்னேக் பிக் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ட்ரெய்லர் சொல்லி ஆகணும். ஒரு செம்ம ஃபன் ஃபில்டான ட்ரெய்லருங்க. நான் பார்த்து ரொம்ப நாள் சிரிச்சு அந்த மாதிரி ட்ரெய்லரில் பார்த்து. விஜய் ஆண்டனி ரொம்ப இப்போலாம் ஆக்ஷனு ரொம்ப ஆடுறதெல்லாம் பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி மனுஷன் இருக்கார். கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு நேச்சுரல் ஆக்டிங்கும் கொடுத்துருக்காரு. ஸோ இதனால் அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது சரி, டேரக்ஷன் பண்ணார். பிச்சைக்காரன் 2 படத்தை டேரக்ஷன் பண்ணார். அதேமாதிரி அவர் தான் அந்த படத்தோட ப்ரொடியூசர், மியூசிக் டைரக்டர், எடிட்டர் எல்லாமே அவர் தான். ஸோ மொத்த கலைவனத்தையும் ஒரே கையில் வைத்திருக்கும் நம்ம தலைவர் விஜய் ஆண்டனி. உண்மையிலுமே படம் ரெஸ்பான்ஸுங்க. அதே மாதிரி நாங்களும் ரிவ்யூஸ்லாம் பார்த்தோம். சூப்பராக பப்ளிக் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் படம் பார்த்ததுக்கப்புறம் அவங்களோட கேரக்டர்ஸ் உண்மையுமே சூப்பராக இருந்துச்சு. படத்தில் நடித்த விஜய் ஆண்டனி கேரக்டர் ரொம்பவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பந்தாவாக இல்லாமல் ஒரு நார்மலான ஹியூமன் மாதிரி காட்டியிருக்காங்க. அதே மாதிரி மின்னாலியோட கேரக்டர்ஸ் சூப்பராகவே காட்டியிருக்காங்க. ப்ளஸ் யோகி பாபு அவரோட வர எக்ஸ்பீரியன்ஸ் தேட்டரில் நிறைய பேர் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஷாரா இந்த படத்தில் கத்திக்கிட்டே இருப்பார்ல, அவர் உண்மையுமே இந்த படத்தில் ஒரு டேரக்டர் மாதிரி இருந்திருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸ் கொஞ்சம் ரொம்ப லாஜிக் மிஸ்டேக்கே இல்லாமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி லாஜிக் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக எடுத்திருக்காங்க. ஸோ படம் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்ததுக்கப்புறம் ஒரு மைண்ட் சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. படத்தில் அந்த சிஸ்டர் கேரக்டர் எதுக்குடா தேவையில்லாமல் வச்சிங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் படத்தோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். இது ஏதோ ஹிந்தி படம் ரீமேக்குன்னு சொல்லியிருக்காங்கப்பா. எனக்கு சரியாக தெரில, நான் பார்க்க கூட இல்லை. ஃப்ரெஷ்ஷாக பார்த்தனால தெரில. அதே மாதிரி விடிவி கணேஷ் அவர் சொல்லுவார், வைஃபை எப்படி லவ்வர மாதிரி லவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் எதுக்குங்க தேவையில்லாமல். ஆனால் டேரக்டர் ரொம்ப இதெல்லாம் கட்டாமல் அவங்களுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் தேவையோ கரெக்டாக கேட்டு சிறப்பாக செஞ்சு விட்டுருக்காரு படத்தை. இப்போ படத்தை ரெஜெண்ட் ப்ரொடியூஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் சூப்பரான ஒரு மூவி. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு தேட்டரில் போய் நிறைய பேர் இந்த படத்தை பார்த்து நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் ப்ளஸ் எந்த ஜென்ரேஷனுக்கு இந்த படம் செட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீடியோ படத்தை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ விஜய் ஆண்டனி யாரெல்லாம் பிடிக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த நெக்ஸ்ட் மூவி ரிவ்யூ வேணும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம். கதை எதுவும் சொன்னால் ஸ்பைலர் இருந்தால் கதை எதுவும் சொல்லாமல் ஸ்ட்ரைட்டாக நீங்களே போய் படத்தை தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம். இட்ஸ் பை ஃப்ரம் பியூர் ரியாக்ஷன்ஸ்.